மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நேற்று இஃப்தார் நோம்பில் நம்ம அண்ணன் பேசுகிற ஸ்பீச்சோ, அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை இவர் தான் மாப்பிள்ளை போட்டுக்க ட்ரெஸ்ஸு எந்த அப்படின்னு சொல்கிற மாதிரி வேலை செய்கிறது ரொம்ப தீய சக்திக்கு தான், ஆனால் அது விசுவாசம் உனக்கு தான் அப்படி நம்ம டிவி கேட்குதான் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் முடிச்சு விட்ட நம்ம ஓபிஎஸ். அதோட சேர்த்து ஒரு சில பாலிடிக்ஸ் ஸ்டோரில் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அரசியலுக்கு வந்ததுலேருந்தே நம்மளை பற்றி நிறைய சில வதந்திகள் அது மட்டும் தான் பரப்புறாங்க அப்படிலாம் சொல்லி எப்பவுமே மக்கள் டீமுங்க. ஆனால் இவர் எந்த டீமும் கிடையாது, மக்களுடைய டீம், சவுண்ட் பார்த்தீங்களா, பீப்புள்ஸ் டீம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேலே அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்லாமே அவங்களுக்கு என்ன ட்ரை பண்ணாரு, ஒரு டிராமா பண்ண ஒண்ணும் இல்ல. ஸோ கடைசியில் என்னதான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. கன்ஃபியூஷன்லாம் இல்லை, நான் சந்தேகமே இல்லை. நான் வந்து எப்படி சொல்றது, இப்போ ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருந்தால் நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். அண்ணா வந்து எந்த கட்சியிலுமே கூட்டணி இல்லை, இந்த ஷேர் ஆட்டோவாதெல்லாம் வந்து எந்த கட்சி கூட்டணியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஜேபியை பற்றி பேசவே இல்லை, நீங்கள் பிஜேபி பற்றி நீங்கள் ஏன் பேசல, விஜயண்ணா ஏன் பேசல அப்படின்னு நீங்கள் கேட்டேன். ஸ்டேட்டில் விளையாட அவர் போட்டி போடுறாரு, சென்ட்ரல் கடை போட்டி போட்டுட்டு இருக்காரு. அதாவது தற்கொலையாக இருக்கலாம், மலுமட்ட தற்கொலையாக இருக்கக்கூடாது, சரியா? அதனால இங்க மறுபடியும் ஓப்பனா தெளிவா நாங்க எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லயோ மதச்சார்பற்ற சமூக நீதின்ற அந்த நிலைப்பாட்டிலையோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கும். நம்மளுடைய முதல் மாநாட்டில் கூட நான் சொன்ன மாதிரி அரசியல்ல யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நம்ம வச்சுக்க போறதே எல்லாம் அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது, சரிங்களா? அதனால யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நாம நினைச்ச டார்கெட்டை நம்மளால நிச்சயமா அடைய முடியும். அதாவது யார் பண்ணுவாங்கன்னு தெரியல. எல்லாரும் வந்து ஒவ்வொரு கட்சியில வந்து சூப் குடிக்கிற மாதிரி, ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சூப் குடிக்கிற மாதிரி தான் அவங்க வந்து போஸ்ட் கொடுக்குறாங்களே தவிர்த்து, அண்ணன் வந்து ஒரு நாள் லிட்டரலி எதுவுமே சாப்பிடல. சாப்பிட்டு அந்த ஒரு நாள் நோன்பு இருந்திருக்காங்க. ஒரு முஸ்லீம் ப்ராப்பரா எப்படி நோன்பு இருப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம அண்ணன் நோன்பு இருந்திருக்காரு. எனக்கு சீரியஸா புரியவே இல்லை. ஹீ இஸ் கிறிஸ்டின், பட் ஆனா வந்து ஒரு முஸ்லீமோட அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு ஜனநாயக மக்களுக்கு என்ன தேவை, எல்லா எம்மதமும் சம்மதம், தென் எல்லாருமே ஒரே கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு அந்த ஒரு வே இருக்குல்ல, அது இவர் மூலியமா இங்க எல்லார்கிட்டயும் போகும் நான் நம்புறேங்க. அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னாரு, இவர் அதோட ஒரு படி மேல போய் யார் தீய சக்தி கனவை சொல்லுங்க, இவரு நிறைவேற்ற. ஆமா, எனக்கு நயன்தாரா. டேய், அது என்னடா எல்லாருக்குமே விஜய் சிவன் பொண்டாட்டி மேல கண்டா இருக்கு, என்னடா அது? அப்துல் கலாம் கனவு எனக்கு அவங்க புரியல. கனவு சொல்லுங்கன்னா மனசுல இருக்கிறது பொசுக்குன்னு வெளியே சொல்லிட்டாரு. வீட்டுக்கு நிம்மதியாக செல்லும் பெண் குழந்தைகளுக்கே நாம் தமிழர் கட்சியினர் தொந்தரவு செய்கிறார்கள் என்று தெரிகிறது. அதில் ஒரு சிறுமி கொள்ளக்காரன் என்று கூறி அசிங்கப்படுத்தியும் வெட்கமில்லாமல் இருக்கிறார் சம்பவமும் நடந்துள்ளது. அந்த கட்சி என்னடா இப்படி இறங்கிட்டீங்க? ஏதாவது குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வைக்க வந்திருக்கனா, ஏதாவது காசி இல்ல கொள்ளக்காரன். ஐயோ, நசிகை இந்த ஆளுக்கு தேவையா கைஸ்? சட்டமன்ற தேர்தல் செலவுக்கு திரள் நிதி வழங்குமாறு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இல்ல, எனக்கு என்னன்னா வந்து குடிச்சிட்டு அட்ரா அட்ரா அப்படின்னு வந்து மேடையில ஒவ்வொரு பிரச்சாரத்திலயும் வந்து பேசுறீங்களா? இதுக்கு காசு இல்லையா? கேட்டுவாங்க, லேடிஸ் சப்போர்ட் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க சொன்னீங்க அம்பேத்கர் போட்டோ வச்சாரு, இவரு போட்டோ வச்சாரு, அவரு போட்டோ, அதெல்லாம் பேருக்குலாம் வைக்கல. அவர் நம்மளோட சப்போர்ட்டுக்காக தான் வச்சாரு. இவங்க இதுக்குன்னு மாத்திலாம் பேசுறாரு. எந்த யாரை வேணா கேளுங்க, டிவிக்காக தான் ஓட்டு போடுவாங்க. இவ்வளோ
பேசல. நீங்களே சொல்லுங்க, இவ்வளோ பேசுனாரு, எத்தனை பேர் சப்போர்ட் நிற்கிறாங்க. ஏன் இவ்வளோ பேசினாரு? யாரானா கேளுங்க, கேமராவில் பாருங்க. எல்லாம் என்னென்ன ஓகே நான் கம்முட்டா நின்றுனேன். இப்போ மட்டும் ஏன் கேட்கல? இப்போ என்னன்னா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? ஒரு ஆள் பாலிடிக்ஸ்குள்ள வரன்ட்டு ஒட்டுமொத்த குழந்தைகளுக்கும் பாலிடிக்ஸ் தெரிய வச்சிட்டியடா. இவன் வந்து பேசாம ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பான். ஆனா நீங்க இப்ப உள்ள வந்ததுனால எத்தனை குழந்தைங்க இப்ப பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாங்க தெரியுமா? சான்ஸ் இல்ல. வின் பண்ணுவான். எவ்வளவு கண்டுபிடிக்கிறீங்க? இப்படி கேட்டா, இப்படி கேட்டீங்கன்னா 100% சான்ஸ் இல்ல. ஐயோ ஃபா மூமெண்ட் தான் கைஸ். இது உண்மையாவே இதுவாடா? ஐயோ அவன் குடிக்கிறான், வேடிக்கை பாக்குறான், ஷேர் பண்ணி குடிச்சிருக்கான்ல. அவர் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கலாம் எப்படி பண்றாங்க, எப்படி வந்து ப்ரேயர் பண்றாங்க, எப்படி அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி அவங்க பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத வந்து இன்ச் பை இன்ச்சா வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணி, சேம் நானும் அதே தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு தாட் இருக்குல்ல, அது யாருக்குமே பெருசா வராது. பிரிதொருவன் மனைவியை காம இச்சையோடு பார்க்காத ஆண் தகமை சான்றோருக்கு அறமும் உயர்ந்த ஒழுக்கமும் ஆகும். உனக்குதான் உனக்குதான் நல்லா பாத்துக்கியா கண்ணாடி சார் அது. அவன் பொருள் எடுத்து அவனே போட்டாச்சுங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க அவர் பெரம்பூர்ல எடுத்து பாருங்க. முழுக்க ஃபுல் ஃபோக்கஸ் சென்னை அப்படின்ற மாதிரி அந்த 4 பேர் சென்னையில தாங்க நிற்கிறாங்க. யார் யார் என்ன நினைக்கிறாங்க தெரியும். ஸோ வந்து சென்னை டிஎம்கேவோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க மத்தியில இந்த கோட்டையை அழிக்கிறதாண்டா எங்க அண்ணன் வராரு. அதாவது ஸ்டார்டிங்ல இன்டர்வியூல சொன்னல அந்த மாதிரி வருவார் என்ற நிலை இருப்பதால் அனைத்து இடங்களிலும் சிறப்பான வரவேற்பு இருக்கு. கரெக்டா சொல்றாரு. இப்பதான் தளபதி எந்த இடத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தருதோ அந்த இடத்துல தளபதி இவங்க வந்து ஸ்டாலின் மைண்ட் வச்சு என்னவா இருக்கும், அவனை சொல்லி நிறுத்திக்கையா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அப்பா அவன் எடுக்கிற முடியும் நமக்கு சாதகமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. திருடர்கள் லைட்டை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணும்போது மிஸ்டேக்கா டோர் பெல்ல ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் நாம் தமிழர் தற்கொலை மாதிரியே இருக்கானுங்கப்பா. ஐயோப்பா காது கிளியுது. ஓடிட்டீங்களா வாடிட்டீங்களா? அதான் வாடிக்கிட்டீங்களே. ஏன் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நான் உங்க தேவா அதெல்லாம் பெருசா இல்லைங்க. சார் குட்டி திருடரும் பெரிய திருடரும் வீடியோ போடுங்க, ரீல்ஸ் போடுங்க. சார் எவ்வளவு இப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஓ மை காட் கைஸ், மாத்த வேண்டிய நாள் வரட்டும் எல்லாத்தையும் மாத்துவோம். நல்லா இருக்குங்க, எல்லாத்தையும் மாத்துங்க. எப்பவும் இல்லை, இப்போ இல்லை, எப்பவும் இல்லை. அவரு வாவண்டா வெற்றி அடைவேன், அது நடக்கும். கடைசியா கரூர் ஸ்டாம்ப் அப்போ வாயை திறந்தாரு. அதோட இப்ப இந்த ஆதவ மட்டும் தான் வாயை திறந்தாரு. அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம். அவங்களுக்காக வந்து என் உயிரே போறா அவங்களுக்காக வந்து என் உயிரே போறா கூட என்னை விட சந்தோஷப்படுறேன் யாருமே கிடையாது. அதான் உயிர் போயிடுச்சு, அப்புறம் எப்படி சந்தோஷப்படுறது? விஜய் ஏத்து கேள்வி கேட்கணுமாக நாம் தமிழ்ச்சி வீக் ஆகிட்டு இருக்கு. விஜய் ஏத்து கேள்வி கேட்கணும் வீக் ஆனடா, ஐடியாலஜியா நாம் தமிழ்ச்சி ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. रुको जरा सबर करो. அதாவது ஒரு கருத்து கணிப்புல கூட நீங்க வந்து ஓட்டு வாங்காதவங்க எல்லாம் வந்து இங்க வந்து பேசலாமா அப்படின்றதாங்க எனக்கு சொல்ல தோணுது. சோ அவ்வளவுதான் guys வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு